நம்ம எல்லாரும் சேர்ந்து தேவனை ஒன்றாய் துதித்து அவருடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். ஆமென். பாடல்களை பாடுவதற்கு முன்பதாக இருதயத்தின் நாளத்தை எல்லாரும் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, அப்பா உண்மையே நாங்கள் துதிக்கிறோம். இந்த நாளை நாங்கள் காண செய்தீரே, உம்முடைய கிருபை உண்மையுள்ளதாக இருந்திருக்கிறது. அப்பா இந்த 1ஆம் தேதி நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை போல நன்மையும் கிருபையும் எங்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறபடினால், நீர் மாறாதவராக இருந்தபடினால், உம்முடைய கிருபை எங்களோடு இருக்கிறபடினால், உம்முடைய பலன் உம்முடைய வல்லமை எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே அது கிரியை செய்கிறபடி நம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். இன்றைக்கும் நாங்கள் விசுவாசிக்கிறோம், எங்கள் தேவன் நல்லவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எங்கள் தேவன் பரிசுத்தரா இருக்கிறீங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக எங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்ட் நீங்க கொடுத்து என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் என்னோட இருக்கிறார்னு சொல்றவங்க நல்ல வாய்களை திறந்து தேவனை துதிக்க ஆரம்பிங்க. Lord, we thank you that the Holy Spirit is with us. ஆவியானவர் எங்களோடு இருந்து எங்களை நடத்துகிறபடினால் நன்றி. எங்களை கண்டித்து உணர்த்தி நீதிக்கு நேராக எங்களை நடத்துகிறபடினால் நன்றி. அப்பா நாங்கள் எவ்வளவு பாக்கியம் பெற்ற ஜனம், எவ்வளவு ஆசீர்வாதமான ஜனம் நாங்கள் இருக்கிறோம். ஆண்டவரே, நீர் எவ்வளவு கிருபையா இறக்குமா எங்களுடைய வாழ்க்கையில் இருந்திருக்கிறீங்க. இன்றைக்கும் அது எல்லாவற்றையும் எண்ணி உம்முடைய நாமத்தை உயர்த்த நாங்கள் வந்திருக்கிறோம். அவரையே துதித்து பாடி அவரை மகிமைப்படுத்தலாமா? எல்லாரும் கரங்களை தட்டி தேவனை துதிக்க போகிறோம். சேர்ந்து பாடி எங்களுடைய ஆராதனை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். அப்பா, we worship you alone. Thank you Lord. நன்றி. உற்சாகமா கரங்களை தட்டுவோமா? ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை அல்லேலூயா. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு. சொல்லுங்க, ஆராதனை ஆராதனை ஆராதனை. நல்லா உற்சாகமா கரங்களை தட்டி துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. மாலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. தூயாவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. தூயாவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை ஆராதனை. ஆமென். துதி ஆராதனை ஆராதனை காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. ஜீவவாணியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. ஜீவவாணியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை. மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை. நல்லா சொல்லும், ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை. இருதயத்தின் ஆழத்தில் ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. நல்லா கரங்களை தட்டுவோமா? நம்முடைய தேவன் நம்முடைய துதிகளுக்கு பாத்திரராக இருக்கிறார். இன்றைக்கு நான் விசுவாசிக்கிறேன், நமக்கு ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை தேவன் கொடுத்துரு. எனக்கு அவருடைய நாமத்தை உயர்த்த சொல்ல, பரிசுத்தரே எங்கள் பரிகாரியை உண்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம். சொல்லுமா? பரிசுத்தரே உமக்கு ஆராதனை.
செலுத்துவோமா? ஆமென். நான் இன்றைக்கு உண்மையா விசுவாசிக்கிறேன், சும்மா அமைதியா இருக்கிற தேவனை நாம் ஆராதிக்கிற, நம்மோடு பேசுகிற தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டு இருக்கிறோம். தன்னுடைய கரங்களை அமைதியாய் வைத்துக் கொண்டிருக்கிற தேவன் அல்ல, நமக்காய் கிரியைகளை செய்கிற தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஏன் நான் சொல்றது தெரியுமா? நம்ம காரணமே இல்லாம ஆராதிக்கல, தேவனை துதிக்கிறதற்கு ஏராளமான காரணம் இருக்குன்னு சொல்றவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். We have many reasons for us to worship our God. உண்மையுள்ள ஜீவனுள்ள தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்க எடுக்கிற ஒவ்வொரு சுவாசமும் சாட்சி. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க எடுக்கிற ஒவ்வொரு சுவாசமும் என்ன தெரியுமா? சாட்சி. எதற்கு? என் தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார், அவர் கிருபை என்னை இன்னும் கைவிடவில்லை, நான் நிற்கிறதும் நான் நிர்மூலமாக இருக்கிறதும் அவருடைய கிருபை மாத்திரம் என்கின்றதற்கு ஒரு பெரிய சாட்சி நம்முடைய ஜீவனாய் காணப்படுகிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் தம்முடைய ஆவியை, அவருடைய பரிசுத்த ஆவியானவரை நமக்காக ஊற்றி இருக்கிறார். இன்றைக்கு நம்ம சேர்ந்து சொல்ல போறோம், ஆண்டவரே இந்த நாளில் தேவன் இந்த நாளுக்காக நான் ஜெபித்துக் கொண்டிருக்கும்போது என்னோட பேசின ஒரு காரியம் என்னன்னா, ஒரு புதிய ஆவியின் நிறைவை அநேகருக்கு தேவன் இந்த நாளில் கொடுக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார். அநேகர் இந்த சீசன் விசேஷமா, இந்த சீசன் எதை நோக்கி போகுதுன்னா ஈஸ்டரை நோக்கி போயிட்டு இருக்குது. அநேகர் இந்த ஆவியின் நிறைவிற்காக பெந்தெகோஸ்தே நாள் வரைக்கும் காத்து கொண்டு இருப்பாங்க. நான் விசுவாசிக்கிறேன், காத்திருக்க வேண்டிய நாட்கள்ல அந்த ஆதி திருச்சபை இருந்தது. இன்றைக்கு நீங்களும் நானும் பெந்தெகோஸ்தே நாள் வரைக்கும் காத்து கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு தாகத்தோடு இருக்கிற ஒவ்வொரு மீதும் தம்முடைய ஆவியை, மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன். வாஞ்சையோடு தாகத்தோடு இன்றைக்கு நீங்க இருந்தீங்கன்னா ஒரு புதிய நிறைவை தேவன் நம்முடைய வாழ்க்கையில கட்டிட அவர் உண்மையுள்ளவராய் காணப்படுகிறார். ஆமென். நல்ல கரங்களை தட்டி, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில உம்முடைய ஆவியை ஊற்றுவீராக, ஒரு புதிய நிறைவை இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில தருவீராக. வாஞ்சையோடு இருக்கிறவங்க கூட சொல்றீங்களா? உந்தன் ஆவியை நீர் ஊற்றும், உந்தன் விடுதலை நீர் தாரும், உந்தன் ஆவியை நீர் ஊற்றும் ஊற்றுமே. உந்தன் ஆவியை, உந்தன் ஆவியை நீர் ஊற்றும், உந்தன் விடுதலை நீர் தாரும், உந்தன் ஆவியை ஊற்றுமே. எல்லாம் வாஞ்சியோட சொல்றேன் தெரியுமா? ஊற்றிட வேண்டுமே, என்னை நிரப்பிட வேண்டுமே, தந்திட வேண்டுமே உமக்கினி, ஊற்றிட வேண்டுமே, தந்திட வேண்டுமே உமக்கினி. எல்லாம் வானம் வானம் திறந்து ஊற்றும், உம் வல்லமை நீர் ஊற்றும், என் தேசத்தை நீர் மாற்றும் ஊற்றுமே. எல்லாம் இருதயத்தின் ஆழத்திலிருந்து வானம் திறந்து ஊற்றும், வல்லமை நீர் மாற்றும் ஊற்றுமே. வானத்தை திறந்து, வானத்தின் பலகணிகளை திறந்து தேவன் தம்முடைய ஆவியை, ஆசீர்வாதங்களை ஊற்ற உண்மையுள்ளவராய் காணப்படுகிறார். சொல்லுவோம், உந்தன் ஆவியை என் மீது ஊற்றுங்கப்பா. உந்தன் ஆவியை நீர் ஊற்றும், உந்தன் விடுதலை நீர் தாரும், உந்தன் ஆவியை நீர் ஊற்றும் ஊற்றுமே. நீங்க சொல்லுங்களா? கரங்களை தட்டி பாட போறோம். உந்தன் ஆவியை நீர் ஊற்றும், உந்தன் விடுதலை நீர் தாரும், உந்தன் ஆவியை நீர் ஊற்றும் ஊற்றுமே. தாகத்தோடு இருக்கிறவங்க என் கூட சேர்ந்து ஊற்றிட, ஊற்றிட வேண்டுமே, என்னை நிரப்பிட வேண்டுமே, தந்திட வேண்டுமே உமக்கினி.
வேண்டுமே உமக்கினி ஊற்றிட வேண்டுமே தந்திட வேண்டுமே உமக்கினே வானம் திறந்து ஊற்றும் உமக்கமை நீரூற்றும் என் தேசத்தை நீர் மாற்றும் ஊற்றுமே உம் வல்லமை என் வாழ்க்கையை நீர் மாற்றும் ஊற்றுமே இன்னொரு விஷயம் வானம் திறந்து ஊற்றும் உம் வல்லமை என் வாழ்க்கையை நீர் மாற்றும் ஊற்றுமே வானம் திறந்து ஊற்றும் என் வாழ்க்கையை நீர் மாற்றும் ஊற்றுமே வானம் திறந்து ஊற்றும் உம் வல்லமை நீர் ஊற்றும் என் வாழ்க்கையை நீர் மாற்றும் ஊற்றுமே சொல்றீங்களா வானம் திறந்து ஊற்றும் உம் வல்லமை நீர் ஊற்றும் என் வாழ்க்கையை நீர் ஊற்றுமே ஊற்றிட வேண்டுமே என்னை நிரப்பிட வேண்டுமே தந்திட வேண்டுமே உமக்கினி ஊற்றிட தந்திட வேண்டுமே உமக்கினி இந்த நாளிலும் தேவன் ஒரு புதிய நிறைவை நமக்கு தர உண்மையுள்ளவராக இருக்கிறார். God is able to give us this new infilling, new outpouring of His Spirit in our lives. தேவன் மறுபடியும் இந்த நம்ம பாடிக்கொண்டிருக்கும் பொழுது எனக்கு காட்டுகிற காரியம் என்னன்னா, தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும் பொழுது அவருக்கென்று அனலாய் பற்றி எரிகிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும். நம்ம கிட்ட அப்படிப்பட்ட அனல் இருக்கும் பொழுது யாருமே அதை பார்க்காம இருக்க மாட்டாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்கள் மீது ஒரு அக்கினி எரிந்து கொண்டே இருந்ததுன்னா என்ன ஆகும் தெரியுமா? நீங்க போகிற இடத்துலலாம் அக்கினி பரவி கொண்டே இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அனல் உங்களை சூழ்ந்து கொண்டே இருக்கும். நீங்க நடந்து போகிற எல்லா இடங்களிலும் உங்களுடைய வேலையில தேவனுடைய அக்கினி வெளிப்படுகிறத நீங்க பார்ப்பீங்க. உங்களுடைய குடும்பங்களிலே தேவனுடைய அக்கினி பரவுகிறத நீங்க பார்ப்பீங்க. அவருடைய அபிஷேகம், அவருடைய நடத்துதல், அவருடைய நிறைவு உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் இருக்கிறத நீங்க பார்ப்பீங்க. எங்க தெரியுமா துவங்குகிறது? ஆண்டவரே, நீர் என்னுடைய வாழ்க்கையை நிரப்புவீராக. இதை சொல்ல ஆயத்தமா இருக்கிறவங்க கரங்களை உயர்த்தி கண்களை மூடி, ஆண்டவரே, இந்த நாளில் நாங்கள் பாடிக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் உம்முடைய ஆவி எங்கள் மீது ஊற்றப்பட போகிறபடி நான் நன்றி அப்பா. இதற்கு முன்பதாக ஆவியானவருடைய அபிஷேகத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம். ஆனா இன்றைக்கு ஒரு புதிய அபிஷேகத்தை, ஒரு புதிய நிறைவினுடைய வாழ்க்கையில நீ கொண்டு வர போகிறபடி நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு புதிய நிறைவிற்காக நன்றி அப்பா. ஒரு புதிய அனுபவத்திற்காக நன்றி ஆண்டவரே. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 44வது வசனத்தில் நான் வாசித்துக் கொண்டிருக்கும்போது இந்த காரியத்தை தொட்டது. வசனம் சொல்லுகிறது, இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். இந்த ஆராதனையிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போற உங்களுடைய வாழ்க்கையில, தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு இறங்கி வந்து உங்களை நிரப்ப அவர் உண்மையுள்ளவராய் காணப்படுகிறார். விசுவாசிக்கிறவங்க வாயில திறந்து தேவனை துதிக்க ஆரம்பிங்க பாருங்க. இந்த நேரத்திலும் அப்பா, நாங்கள் பாடிக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் உம்முடைய ஆவியானவர் ஊற்றப்பட போகிறபடி நான் நன்றி. உம்முடைய ஆவியை ஊற்ற போகிறபடி நான் நன்றி. நீ இறங்கி வந்து காரியங்களை நடப்பிக்க போகிறபடி நான் நன்றி ஆண்டவரே. நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றை செய்வதற்கும் பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்த உண்மையுள்ளவராக இருக்கிறார். இந்த நேரத்தில் ஒரு புதிய பாடல் நம்ம பாட போகிறோம். ஆவியானவரை, ஆண்டவரே, என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவீராக. சித்தம் போல நடத்துங்க, உம்முடைய விருப்பம் போல என்னை வணைந்தேனை நடத்துவீராக என்று ஒரு அர்ப்பணிப்பின் ஜெபத்தோடு இந்த பாடலை எப்படி சேர்ந்து பாடுங்க. தேவன் நம்முடைய வாழ்க்கையில ஒரு மறுரூபத்தை கொண்டு வர உண்மையுள்ளவராக இருக்கிறார். நன்றி ஆண்டவரே.
செய்யுமே. ஆவியானவரே என்மேல் அனலாய் இறங்குமே. ஆவியானவரே ஆவியானவரே சித்தம் போல் என்னை நடத்துமே. உங்க விருப்பம் போல் என்னை வணையுமே. சித்தம் போல் என்னை நடத்துமே. உங்க விருப்பம் போல் சொல்லு. சித்தம் போல் என்னை நடத்தும். அர்ப்பணிப்போட சொல்றீங்க. உங்க விருப்பம் போல் சித்தம் போல் என்னை நடத்துமே. உங்க விருப்பம் போல் என்னை வணையுமே. இதை சொல்லுமா. ஆவியே ஆவியே தூய ஆவியே வாருமே என் துணையாளரே. ஆவியே ஆவியே மகிமையின் ஆவியே வாருமே என் மனவாளரே. நீங்க வாங்கப்பா, எங்களுடைய வாழ்க்கையை நிரப்புவீராக. ஆவியானவரே எங்களை ஆட்கொள்ளுவீராக. எத்தனை பேர் அர்ப்பணிப்போட செல்லுமே. என்னுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் நீ நடத்தி செல்லுவீராக. என்னுடைய சிந்தனை உங்களுடைய சிந்தனை நிறைவேறுவதாகப்பா. ஓ தேங்க்யூ. சொல்லு. ஆவியானவரே ஆவியானவரே என்னை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியானவரே இப்போ ஆளுகை செய்யுமே. ஆவியானவரே என்னை அனலாயிருக்குமே. ஆவியானவரே எல்லாம் சொல்லுங்க. சித்தம் போல் என்னை நடத்துமே. உங்க விருப்பம் போல் என்னை வணையுமே. சித்தம் போல் என்னை நடத்துமே. உங்க விருப்பம் போல் என்னை வணையுமே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆவியே ஆவியே தூய ஆவியே வாருமே என் துணையாளரே.
எல்லாரும் சொல்லி அன்போடு அன்போடு வரவேற்கிறோம், அன்போடு வரவேற்கிறோம். இன்னும் ஒரு அன்போடு அன்போடு வரவேற்கிறோம், அன்போடு வரவேற்கிறோம், அன்போடு வரவேற்கிறோம், அன்போடு வரவேற்கிறோம். ஆவியே, தூய ஆவியே, வாருமே என் துணையாளரே. ஆவியே, மகிமையின் ஆவியே, வாருமே என் மணவாளரே. சித்தம் போல் என்னை நடத்துமே, உங்க விருப்பம் போல் என்னை வாழ. இது நாளத்தில் சொல்லுவோம், சித்தம் போல், சித்தம் போல் என்னை நடத்துமே, உங்க விருப்பம் போல் என்னை வாழையுமே. சித்தம் போல் என்னை நடத்துமே, உங்க விருப்பம் போல் என்னை வாழையுமே. இது நாளை சொல்லு, சித்தம் போல், சித்தம் போல் என்னை நடத்துமே, ஓ உங்க விருப்பம் போல் என்னை வாழையுமே. இது மிகவும் ஒரு வல்லமையுள்ள ஒரு அறிக்கைன்னு நான் விசுவாசிக்கிறேன்னா, இந்த காரியத்தை மறுபடி நம்ம சொல்லும் பொழுது ஒரு காரியத்தையும் நம்ம சேர்த்து சொல்லணும். என்ன தெரியுமா? ஆண்டவரே, என் சித்தம் இல்லை, உம்முடைய சித்தம் மாத்திரம் என்னுடைய வாழ்க்கையில் நடைபெறுவதாக. நீங்க முழுமையா அர்ப்பணிக்கும் பொழுது உங்களுடைய பகுதிகளை விரும்புகிறவர் ஆண்டவர் அல்ல, உங்கள் முழுமையையும் எதிர்பார்க்கிறவர் பரிசுத்த ஆவியானவராய் காணப்படுகிறார். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையின் இந்த பகுதியை மாத்திரம் நீங்க எடுத்து நடத்துங்கன்றது ஒரு நாளும் வேலைக்கு ஆகாது. ஒருவேளை உங்க வாழ்க்கை அழிவை நோக்கி, எதிர்ப்பை நோக்கி போய்கொண்டிருக்குது, சில தோல்விகளை நோக்கி போய்கொண்டிருக்கு, இந்த நேரத்தில் இந்த ஒரு அர்ப்பணிப்பை செய்ய ஆரம்பிங்க. ஆண்டவரே, சித்தம் போல் என்னை நடத்துமே, உங்க விருப்பம் போல் வெற்றிக்கு நேராய் நடத்த பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்துவார். ஏன் சித்தம் இல்லப்பா, உங்க விருப்பம் போல், எல்லாரும் கரைகளை விட்டு சித்தம் போல், உங்க விருப்பம் போல், சித்தம் போல், சித்தம் போல், உங்க விருப்பம். நீங்க முழுமையா அர்ப்பணிக்க ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, என்னுடைய விருப்பங்கள், என்னுடைய கண்ட்ரோல் எல்லாத்தையும் நான் விட்டுறேன். நான் தான் கட்டுப்படுத்தணும், என்னுடைய விஷன் படி நடக்கணும், என்னுடைய திட்டங்கள், கனவுகள் எல்லாத்தையும் விட்டு கொடுத்துடுறோம். இயேசு சொன்னது போல, என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் நடைபெறுவதாக, பரலோகத்திலே செய்யப்படுவது போல என் வாழ்க்கையிலே செய்யப்படுவதாக. Just as it is in heaven, let it be done in my life as well, O Lord. சித்தம் போல் என்னை நடத்துமே, உங்க விருப்பம் போல். கடைசியா சொல்லுவோம், சித்தம் போல், சித்தம் போல் என்னை நடத்துமே, உங்க விருப்பம் போல் என்னை வரையுமே. சித்தம் போல் என்னை நடத்துமே, உங்க விருப்பம் போல் என்னை வரையுமே. சித்தம் போல எங்களை நடத்துங்க. அப்ப எல்லாரும் கரங்களை உயர்த்தி, தேவன் உங்களுக்கு பாஷையை கொடுத்துருப்பாருன்னா வாயில திறந்து அந்நிய பாஷையில பேச ஆரம்பிச்சு, உங்களுடைய சித்தம் போல எங்களை நடத்துங்கப்பா. ரணமல வரா சந்தனமாமா, இன்றைக்கும் நாங்கள் முழுமையாக அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய அஜெண்டா இல்லை, எங்களுடைய திட்டங்கள் இல்லை, எங்களுடைய எதிர்பார்ப்பு இல்லை. அநேகருக்கு உங்க எதிர்பார்ப்போட உங்களை சுத்தி இருக்கிறவங்க கண்களுடைய எதிர்பார்ப்பு பெருசா தெரிகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், அவங்களோட சித்தம் இல்ல, உங்களுடைய குடும்பத்தோட சித்தம் இல்ல, என்னுடைய சித்தத்தை உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்ற நான் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறேன். நீங்க என்றைக்கு முழுமையா அர்ப்பணிக்கிறீங்களோ அன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய சித்தத்தை செய்ய நான் வல்லவராய் காணப்படுகிறேன். மற்றவருடைய எதிர்பார்ப்பு உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும், ஆனா உங்களை விட்டு கடந்து செல்லுகிறவர்களா அவங்க இருப்பாங்க. தேவன் இன்றைக்கு சொல்லுகிறார் தெரியும், பரிசுத்த தெளிவாக பேசுகிறார். என்னுடைய சித்தத்தை செய்ய நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்கன்னா உங்களை விட்டு விலகாமல் உங்களுடைய
உங்களுடைய கரங்களை பிடித்து கடைசி வரைக்கும் நடத்துகிற பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு காணப்படுகிறார். ஒருபோது உங்களை விட்டு விலகாத தேவன் அவர் உங்களோடு இருக்கிறார். உங்களை கைவிடாத தேவன், கடைசி வரைக்கும் நடத்துகிற தேவன் உங்களோடு இருக்கிறார். எங்களை விட்டு விலகாத தேவனை உண்மையை நாங்கள் துதிக்கிறோம். விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். சொல்லுமா? விலகாத மேகம் நீர், முன் செல்லும் ஒரு விஷயம் கூட விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். விலகாத மேகம் நீர். எல்லா சேர்ந்து ஆவியானவரே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை விலகாத விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம். எங்களை சூழ்ந்து கொள்ளுகிறவர் நீங்க தான்ப்பா. வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே. வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஆவியானுடைய அசைவாடுதலுக்காக கரங்களை தட்டி அவருக்கு நன்றி செலுத்துவோமா? உண்மையே உயர்த்துகிறோம்ப்பா. நடத்தி செல்லுவீராக. பாஸ்டர் பி. ஸ்டீபன்